வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் செய்கிறதுக்காக நான் எல்லா காய்கறியுமே எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய், அவரைக்காய், மஞ்சள் பூசணி, சௌ முள்ளங்கி, வாழைக்காய், எல்லா காய்கறியுமே எடுத்திருக்கேன். இந்த காய்கறி தான் வேணும், இது வேண்டான்னு சொல்லாமல் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய எந்த காய்கறி வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தவிர இந்த சீசனில் அவரை, துவரை, பச்சை மொச்செல்லாம் நிறைய கிடைக்கும். அதுவும் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கிழங்குகள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கிழங்குகளுமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்கு, சேனை, சேம்பு. அடுத்ததாக பாருங்கள் சிறுகிழங்கு சேர்த்தா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது தவிர பிடிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொங்கல் சீசனில் தான் கிடைக்கும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிழங்குகளெல்லாம் நல்லா கழுவிட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான பருப்பு. நான் இன்றைக்கி 1 கப் பருப்பு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் தேங்காய் துருவலில் கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்காக கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை. இந்த சாம்பார் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். துவரம்பருப்பு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன். சீரகம் 1 டீஸ்பூன். மிளகு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக எண்ணெய். இப்போ கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா பொருள் ஒன்றா தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். மிதமான சூடில் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் சாம்பார் பொடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட 1 ஸ்பூன் இட்லி அரிசியும் சேர்த்துக்கோங்க. இடி சாம்பார் பொடி மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட அரோமாவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வறுக்கிறதா இருந்தாலும் சரி, கரம் மசாலாவுக்கு வறுக்கிறதா இருந்தாலும் சரி, அதை மிதமான சூடில் நம்ம வறுத்தா தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறமா குழம்பு வைப்பாங்க. அதனால் இதை இடி சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லா காய்கறியும் சேர்த்து செய்கிறதுனால ஸ்பெஷலாக இதை பொங்கல் சாம்பார்னு சொல்லுவோம். கடைசியாக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 2 திருப்பிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாயோட சூடுலையே இந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மிளகாய் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இடி சாம்பார் பொடியும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இடி சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக இதை உரலில் இடித்து எடுத்தால் தான் அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லா காய்கறியுமே சேர்த்து செய்கிறதுனால குழம்பு நிறைய வந்துடும். பொதுவாக பொங்கல் குழம்பு 2-3 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம மறுபடி சூடு பண்ணும்போது நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுக்கணும். குழம்பை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். இது தக்காளி காய். இது பொங்கல் சமயத்தில் தான் கடைகளில் கிடைக்கும். பொங்கல் குழம்புல 1 அல்லது 2 நாங்கள் இது கட்டாயமாக சேர்ப்போம். இப்போ இதோட எல்லா காய்களும் சேர்த்துக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், நூல்கோல், டர்னிப், இந்த மாதிரி என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ எல்லாமே நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம்.
எல்லா காயிலையுமே 1 அல்லது 2 சேர்த்தா போதும், அதுவே நம்மளுக்கு நிறைய வந்துடும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளோட உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். கிழங்குமே நம்ம பெருசு பெருசாக தான் போடணும். இதில் சேனக்கிழங்கு மட்டும் நான் தனியாக வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சேனக்கிழங்கு புதுசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடும்போது வாயெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். கிழங்குலையுமே உப்பு காரம்லாம் நல்லா இறங்கணும். அதனால் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. காய், அதில் சேர்த்துருக்கிற கிழங்கு, இது எல்லாமே நல்லா வெந்திருக்குது. வேக வச்சிருக்கிற பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி, கிழங்கு, பருப்பு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். குழம்பு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விடணும். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்க்கணும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாதான் குழம்பு உப்பு புளி காரத்தோட டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த குழம்புல மாங்காயும் சேர்ப்போம். அதனால் புளி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே புளி தண்ணி சேர்த்துட்டா காய்கறி சரியாக வேகாது. அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கணும். அந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவலில் கொஞ்சமாக சீரகம், 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10-15 செகண்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இடி சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக இடி சாம்பார் பொடி சேர்க்கும்போது அந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சிருக்கிற பொடி எல்லாமே இதில் சேர்க்கணுங்கிறது இல்லை. நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கூட குறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். கடைசி ஸ்டெப்பாக குழம்புல தாளித்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துருக்கேன். என்னதான் மணக்க மணக்க மசாலா அரைச்சி குழம்பு வச்சாலும் கடைசியாக அந்த குழம்புல கொஞ்சமாக தாளித்து கொட்டினா தான் அந்த குழம்போட வாசனையை நல்லா எடுத்து கொடுக்கும். கடுகு நல்லா வெடித்ததும் 4-5 காஞ்ச மிளகா அதில் பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் தாளிச்சிட்டு குழம்புல கொட்டிடலாம். முக்கியமான விரத நாட்களில் பச்சரிசி சாதமும் இந்த இடி சாம்பாரும் தான் நாங்கள் செய்வோம். தாளித்து கொட்டும்போது குழம்புல அங்கங்கே எண்ணெய் மிதந்துக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலைன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து பொறுமையாக நம்ம செஞ்சோன்னா நம்ம செய்யக்கூடிய சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அது அருமையாக தான் இருக்கும். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். கமகமன்னு வாசனையோட பொங்கல் சாம்பார் ரெடி. இந்த இடி சாம்பார் பச்சரிசி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.